கேரளாவில் மர்மமான முறையில் இறந்த செங்கல்பட்டு இளைஞரின் இறப்பு குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று அவரது பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த சதுரங்கப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்தவர் விக்ரம் என்பவர் வேலை தொடர்பாக நேர்முக தேர்விற்கு கேரளா செல்வதாக பெற்றோரிடம் கூறிவிட்டு சென்றுள்ளார். இந்த நிலையில் சதுரங்கப்பட்டினம் போலீசார் கேரளா சென்ற மகன் விபத்துக்குள்ளாகி இறந்துவிட்டதாக விக்ரமின் பெற்றோரிடம் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து அங்கு சென்ற விக்ரமின் பெற்றோர் மற்றும் உறவினர்களிடம் விக்ரம் தூக்கு போட்டு இறந்ததாகவும் அவர் எழுதிய கடிதம் ஒன்று கிடைத்துள்ளதாகவும் கூறியுள்ளனர். இந்த கடிதம் குறித்து சந்தேகமடைந்த உறவினர்கள் விக்ரம் கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் என சந்தேகிக்கின்றனர். மேலும் இது குறித்து சதுரங்கப்பட்டின காவல் நிலையத்தில் புகார் அளித்த போது போலீசார் இந்த வழக்கை விசாரிக்க மறுப்பு தெரிவித்ததாக விக்ரமின் பெற்றோர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் தனது மகனின் இறப்பு குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். என் பேர் அமராவதி சார். நாங்கள் சட்ராஸ் மெய்யூர் சார். என் தங்கச்சி பிள்ளை ஒரு இன்டர்வியூ போகிறோன்னு கேரளா போகிறோன்னு போனேன் சார். இப்போ போலீஸுங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவன் சூசைட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 2வது ஆக்சிடென்ட் ஆகிடுதுன்னு சொன்னாங்க. அதனால் என் பிள்ளைங்க ஒரு 5 பேர் எங்கள் ஊருக்காரு போயிருக்காங்க சார். அங்கே போன பிறகு எங்கன்னு கேட்டதுக்கு அப்போ தான் ஆம்புலன்ஸில் ஏற்றியாந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க சார். எங்களுக்கு சாவில் மர்மம் இருக்குதுன்னு எங்களுக்கு டவுட்டாக இருக்குது சார். எங்களுக்கு இது தெரியணும், இந்த முடிவு தெரியணும். சின்ன பிள்ளை சார், குழந்தை பிள்ளை சார், அடிச்சு போட்டிருக்காங்க சார், அடிச்சு தூக்கு போட்டிருக்காங்க சார். எங்களுக்கு எல்லாமே தெரியுது சார். சின்ன குழந்தை, தவப்பு இல்லாத பிள்ளை சார். அவங்க தவப்புனா இல்லைங்க சார். அவங்க அண்ணன் தான் படிப்பே விட்டுட்டு அந்த குழந்தைய படிக்க வைக்கிறோம் சார். தவப்பு இல்லாத பிள்ளை சார். பார்க்குற அத்தனை பேர் ஒத்துழைப்பு கொடுத்து அது என்ன ஏதுன்னு விசாரிச்சு எங்களுக்கு ஒரு முடிவு தெரியணும் சார்.